ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூ இயர் அன்னைக்கு தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டேவும் 34th பர்த்டே. மதியம் நான்வெஜ் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறான்னு காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கார்டனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கொய்யாப்பழம் பழுத்துருச்சு. அதை தான் பறிக்க போயிருந்தோம். இன்றைக்கி கார்டனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொய்யாக்கா ஹார்வெஸ்ட். ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக பிஞ்சு வச்சிருச்சு. நாங்களும் பெருசாகும் பார்த்து கடைசி நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா காய் பெருசாகிடுச்சு. சரி, பறித்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். பழுத்துருச்சான்னு கிள்ளி பார்த்து காயமாயிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் இப்போ தான் பெருசாகிட்டு இருக்குது. இது நேரா தான் இருக்கு. என்ன? ஆமா. போலாமா? ஓகே. சரி போலாம் போ. ஒண்ணே ஒன்று தான் இப்போதைக்கு. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லலித் கோவான்னு சொன்னாங்க. உள்ள ரெட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழம். ஸோ ஃபஸ்ட்டு பழம் எப்போ காய்க்கோ அது எப்படி இருக்குன்னு வெட்டி பார்க்க ஒரு ஆர்வம். நான் வெட்டி காமிக்கிறேன். வெள்ளை தான். வேணாமா? எதுக்கு எங்க அம்மா என்ன நல்லா இருக்கு. எனக்கு ஒரு வை. ஆக்சுவலாக அந்த மரம் வாங்கியிருக்கும் போது சிவப்பு கலர் கொய்யான்னு தான் ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சோம். கட் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பழத்தோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அப்படியே மதியம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு ரெடி ஆகிட்டு இருந்தது. பிரியாணி தான் அவரோட ஃபேவரட். எப்பயுமே சண்டேனாலுமே நைட் வந்தாலும் கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்பாரு. பர்த்டே அன்றைக்கி செஞ்சு கொடுக்காம எப்படின்னு லெக் பீஸ்லாம் போட்டு சிக்கன் பிரியாணி, மட்டனில் சுக்கா, சில்லி சிக்கன் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். மதியம் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங்க்கு மேலே ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தார். அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. காலையில் 5 மணிக்கே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியான குளிராக இருக்குது, எழுந்திரிக்கவே முடியல. உங்கள் ஊர்லலாம் குளிர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பாடின்னு எல்லாமே பயங்கரமாக ட்ரை ஆகிடுது. என்னோடது காம்பினேஷன் ஸ்கின் தான், இருந்தாலுமே இந்த சீசனில் ட்ரை ஆகிடுது. அதுலேயும் கை காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வெடிப்பாக வர ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஸ்கின் கேர் மட்டும் பத்தாது, இந்த சீசனில் நமக்கு பாடி கேரும் மஸ்ட். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வில்பாவோட மில்க் பாடி லோஷன். இந்த பிராண்டில் இதனோட 3rd ப்ராடக்ட். இவங்களோட மில்க் ட்ராப் பிரைட்டனிங் சீரம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. 3rd ப்ராடக்டே ஆர்டர் போட்டுட்டேன். இந்த பாடி லோஷனில் பார்த்தீங்கன்னா ஓட் மில்க், செரமைட்ஸ், ஆலிவ்ஸ் கலர்லாம் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. காமனாக மற்ற பாடி லோஷனில் இருக்க மாதிரி சிலிக்கான், பெட்ரோலியம், மினரல் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. இது யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 hours இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிடைக்கிது. இது ஸ்கின்க்கு ஒரு பேரியர் ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணுது. லைட் வெயிட் டெக்ஸ்சர் ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி ஒரு எஃபெக்டிவான மாய்ஸ்சரைசேஷனை ஸ்கின்க்கு கொடுக்குது. இது லேடிஸ் மட்டும் கிடையாது, போத் மென் அண்ட் உமன், கிட்ஸு கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணிங்கன்னா குயிக் அண்ட் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். ஸோ நான் ஒரு சைடு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்கின் அவ்வளோ மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பாடி ஸ்கின்னும் கூட சாஃப்ட் அண்ட் சப்பிளாக சேஞ்ச் ஆகிடும். நல்ல ஒரு வெண்ணிலா ஃப்ரேக்ரன்ஸோடு வருது. போட்டதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பனிக்காலத்தில் அந்த வெள்ளையாக வர பிரச்சனையெல்லாம் சுத்தமாக இருக்காது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
உறைஞ்சு போயிருங்க காலேஜ் போகும்போது. என்ன பண்ணட்டும்? வேக வச்சுக்கிட்டா பிரியாணி செஞ்சுக்கிட்டா? வேக வச்சா இங்கே பிரியாணி செஞ்சால் அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க யாருக்கும் செய்ய போகிறது இல்லை. 1 டம்ளர் தான் அரிசி போடுவேன். சரி செஞ்சிருங்க. நான் 5 மணிக்கு எந்திரிச்சாலுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு வரும்போது 5:30 மணி போல் ஆகிரும். நான் வரதுக்கு முன்னாடியே அத்தை கண்டிப்பாக எங்களுக்கான மதிய சாப்பாடு குழம்புல 3/4 வேலை இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூட முடிச்சு வச்சுருவாங்க. எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். நைட்டு போகும்போது பார்த்திங்கன்னா சுண்டல், ராஜ்மா, பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி 4 சேர்த்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். பச்சைப்பயிறு முளைக்கட்டுறதுக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வரும்போதே தீபிகிட்ட கேட்டு வந்தேன், தாளித்து கொடுக்கட்டா இல்லை பிரியாணியே செஞ்சுட்டான்னு. அவள் பிரியாணியே வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தா. சரி, அதை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன். நாம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சுண்டல், பட்டாணி, ராஜ்மா அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பிரியாணி செய்ய போகிறது கிடையாது. கொஞ்சம் தான் பிரியாணிக்கு போட போகிறேன். மீதி வந்து எங்களுக்கு பொரியலாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நைட்டு வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி 2 லஞ்ச் பாக்ஸ் வேலை கிடையாது. லேகனுக்கு பிரியாணி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் போட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பயிறு வகைகள்லாம் சாப்பிட்டு போவான் அப்படின்னு தான் எல்லாமே கலந்து வந்து ஊற வச்சுருந்தேன். பிரியாணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே சின்ன குக்கரில் உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒரு 6-7 விசில் விட்டால் நல்லா வெந்து வரும், குழஞ்சி வராது. பெரிய குக்கராக இருந்தால் ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வருஷம் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது குளிர் அதிகமாக இல்லை. அடிக்கடி மழை பெஞ்சு மோடம் போட்டனால குளிர் கம்மியாக இருந்தது. நியூ இயர்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான குளிராக இருக்குது. அங்கே பழைய வீட்டிலேருந்து ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் 2 நிமிஷம் தான். ஆனால் அந்த 2 நிமிஷம் வண்டியில் வரதுக்குள்ளே ஆள் வந்து உறைஞ்சே போயிடணும், அப்படி வந்து குளிருது. தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சம் பட்டர், எண்ணெய் விட்டு இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும். நீங்கள் எதில் பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குறதோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கெட்டு போகாது. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த பருப்பு எல்லாமே ஒரு 6-7 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன். வெங்காயம் நல்லா நிறமானதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதங்கினதும் 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வந்து வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ அந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி. இதில் இது மட்டும் கிடையாது, என்ன வகையான பயிறு வகைகள் வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். பச்சை பயிறு முளைக்கட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது போட்டு ஒரு வாட்டி பெரட்டிட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியே வந்து நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், சத்தானது தானே, அதனால் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. எந்த டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. காலையில் நேரம் சாப்பாடு செய்கிறீங்க மறக்காமல் சுடுதண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. லேட் ஆச்சு அப்படின்னா கூட சுடுதண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி, 20 நிமிஷம் அரிசி வந்து ஊறி இருந்தது. மேலே கொஞ்சம் கரம் மசாலா, புதினா போட்டு ஒரு கொதி வந்ததும் 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். பிரியாணி விசில் வந்த உடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அதே மாதிரி அதுவாக விசில் இறங்கணும், நாம் தூக்கி விடக்கூடாது. இந்த 2 மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருங்க. பிரியாணி குழஞ்சி போகாமல் உதிரியாக கமன்னு சூப்பராக இருந்தது. யூஸ்வல் பிரியாணி தான், பட் நாம் என்ன உள்ளே சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. நீங்கள் என்ன வகையான பயிர் வகைகள் போட்டுனாலும் ரெடி பண்ணி கொடுங்க, ஹெல்தியும் கூட. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வந்து கொடுத்து விட்டேன். காலையில் சாப்பிட தோசை ஊற்றி கொடுத்தேன், தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டா.
தீபி கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட எங்களுக்கான பொரியல் வேலையை வந்து முடிச்சு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் செஞ்சால் பிடிக்காது. அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் வரமிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருந்தேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நிறைய தேங்காய் வந்து துருவி போட்டு நல்லா இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அத்தை வந்து பருப்பு குழம்பு வச்சுட்டாங்க, சாதம் வச்சுட்டாங்க, பொரியல் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன், ரசம், தயிர்னு எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு 7:30 மணி அப்படிங்கும்போது சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் பொறுமையாக ஒரு கப் காஃபி வச்சு குடித்தோம். லேகனுக்கும் அன்றைக்கி தனியாக லஞ்ச் பாக்ஸ் செய்கிற வேலை கிடையாது, பெருசாக வேலை எதுவுமே இல்லை, அவனை ரெடி பண்ணி விட்டால் மட்டும் போதும். நான் வேலை செய்யும்போது ரோபோ வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். நான் வேலை செஞ்சு கிச்சனில் வந்து சமைச்சு முடிக்கும் போது ரோபோ வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே அப்படிங்கிறனால சாமி ரூமுக்கு லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ணும். சரி, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.